ஆனா மகாவீரை பொறுத்த வரைக்கும், வர்தமனாவை பொறுத்த வரைக்கும் உயிர்களை கொல்லக்கூடாது. எந்த அளவுக்கு இந்த கொள்கையில் அவங்க உறுதியா இருந்தாங்க அப்படின்னா, இந்த சமண சமயத்தை சார்ந்தவர்கள் நடந்து போறாங்கன்னா, அவங்க நடந்து போகிற பாதையில இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம், அந்த அழுக்குகளை எல்லாம், மண்ணை எல்லாம் கூட்டி தள்ளுறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த மண்ணில் ஏதோ ஒரு சின்ன பூச்சி இருந்து அதை நம்ம மிதிச்சு கொன்று அந்த உயிர் இறந்து போகலாம் இல்லையா, அதனால கூட்டி தள்ளுறதுக்குன்னு சில ஆட்களை நியமிச்சிருப்பாங்க. இவங்க இரவு நேரங்களில் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. நம்மளை அறியாமல் உணவு தட்டில் ஏதோ ஒரு பூச்சி இருந்து அதை நம்ம சாப்பிட்டுட்டா என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்காக இவங்க இரவு நேரங்களில் சாப்பிடுவதையும் தவிர்த்து வந்தாங்க. ஆப்வியஸா புலால் உண்ணாமை அப்படிங்கிற கொள்கையில் ரொம்ப உறுதியாகவே இருந்தாங்க. இவங்களுக்கு விவசாயம் பண்றதும் தடையாக வச்சிருந்தாங்க. ஏன்னா விவசாயம் பண்ணால் நம்ம ஆப்வியஸா ஒரு உயிரை கொல்ற மாதிரி தான் இருக்கும். பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துவாங்க, செயற்கையாக இயற்கையாக கூட. ஸோ அதுவும் கூட ஒரு உயிரை கொல்ற பட்டியலில் வந்துருங்கிறதுக்காக இவங்க விவசாயம் கூட செய்வதை தவிர்த்து வந்தாங்க. இப்படி பல விஷயங்கள்ல இந்த அஹிம்சை கொள்கையை ரொம்ப தீவிரமாக கடைபிடிச்சாங்க. பல கட்டுப்பாடுகளை கொண்ட மதமாகத்தான் இந்த ஜெயினிச மதம் என்பது இருந்து வந்தது. இருந்தாலும் இந்த ஜெயினிசம்ல ஜாதி அடிப்படையிலான எந்த பிரிவுகளையும் இந்த மகாவீர் ஏற்படுத்தல. பிற்காலத்துல வேறு வேறு மதங்களால் உண்டாக்கப்பட்ட ஜாதி கட்டமைப்பு இந்த ஜெயினிசத்துக்குள்ளேயும் புகுந்துச்சு. ஆனா மகாவீர் அது போன்ற ஜாதி கட்டமைப்பை எழுதி வைக்கவும் இல்லை, அவர் அதை நடைமுறைப்படுத்தவும் இல்லை. எல்லா நபர்களுக்கும் பொதுவான கருத்தாகத்தான் அதை சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த அளவிற்கு அதிகமான கட்டுப்பாடுகளை கொண்ட மதமாக, ரொம்ப 100% சரியா இருக்கணும் அப்படிங்கிற அளவுகளோடு மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மதமாக ஜெயினிசம் இன்றைக்கு குறிப்பிட்ட மக்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது.